ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 ஹிந்தி கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரு படம் மட்டும்தான் தமிழ் டப்பிங்ல இல்லை. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன சிர்ஃப் ஏக் பந்தா கஃபிகே அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லி 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மொத்த போலீஸும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்லயே ஒரு ஆசிரமம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு சாமியார். இவரை சாமியா கொண்டாடுற முட்டாள் கூட்டம் ஒரு பக்கம், பணபலம், அரசியல் பலம், மொத்த செல்வாக்கையும் இந்த கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஆள் மேலதான் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய பொண்ணு ஆசிரமத்துக்கு போன நேரம் இந்த சாமியார் எங்க பொண்ணை ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல இந்த கேஸுக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் ரொம்ப நேர்மையான வக்கீல். எந்த ஒரு கேஸா இருந்தாலும் நியாயமான கேஸா இருந்தா மட்டும்தான் எடுத்து வாதாடுவாரு. பட் ஃபேமஸான வக்கீல்லாம் கிடையாது. ஆனா சில ஃபேமஸான வக்கீல் மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அவர் யாரு மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாரோ அந்த வக்கீலே இந்த கேஸ்ல ஆப்போசிட்ல வாதாடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கேஸை ஜெயிச்சாங்களா, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்போசிட்ல வாதாடுறது ஒரு ஃபேமஸான வக்கீல்னு தெரிஞ்சு பதட்டமாகக்கூடிய அந்த ஒரு சீனா இருக்கட்டும், இல்லை போராடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற சீனா இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் சீன்ஸு, அப்புறம் கேஸை கலைக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சில சீன்கள் வந்து நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது ஜெய்பீம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கோர்ட்டு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் பார்த்த மாதிரியே சில சாயல்கள்லாம் இருக்கும். இது ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆப்போசிட் வக்கீல் கேரக்டராக நடிச்சிருந்தவரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. அடல்ட் கண்டென்ட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பட் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இது வரும் மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5 OTTல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன டூ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் ட்வின்ஸாக நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளாக நடிச்சிருக்காங்க. அக்காவுடைய பேர் சௌமியா, தங்கச்சியுடைய பேர் சைலி. ஸோ இவங்க 2 பேரும் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ இதனால் சௌமியா கேரக்டர் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. சௌமியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான பொண்ணு. பெருசாக எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக தான் எடுப்பாங்க. ஆனால் ஷைலி ரொம்ப மாடர்னான பொண்ணு, அப்படியே அக்காவுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர். ஸோ இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்து ஆகவே ஆகாது. அக்காவுடைய திங்ஸை எடுத்துக்கிறதுல சைலிக்கு ரொம்பவே ஆர்வம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய ஸ்டோரியில் புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள வருது. அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருடைய பையன். ஸோ இவர் வந்து இந்த 2 பொண்ணுகளையும் மீட் பண்ணுறாங்க. இவங்களை பார்த்ததுல இவங்க 2 பேர்த்துல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. கடைசியா ரொம்ப அமைதியான கேரக்டரா இருக்கக்கூடிய சௌமியாவையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலி படமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி ஒரு கட்டத்துல கிரைம் த்ரில்லர் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது என்ன, இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய நம்ம கஜோலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொமான்டிக் த்ரில்லராகவும் செகண்ட் ஹாஃபை கோர்ட் ரூம் ட்ராமாவாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கஜோலுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸராகவும் வக்கீலாகவும் நடிச்சிருக்காங்க. 2 கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதில் ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுவும் மாடர்னாக வரக்கூடிய அந்த பொண்ணுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன செக்டார் 36 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோடைய ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கில்லர் யார் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே காட்டிடுவாங்க. ஸோ நான் வந்து ஸ்டோரியை சொல்லி ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாதிரி தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கியிருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குழந்தைங்க, சில குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக
தொடர்ச்சியா காணாம போயிட்டே இருக்காங்க. இது சம்பந்தமா அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனா போலீஸ் ஆபீசரும் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லமா, எங்கேயாவது போயிருப்பாங்க, ஸோ இதையெல்லாம் கேஸா எடுக்க முடியாது, இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லஞ்சமா வாங்கின சில பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுடைய வாயை அடைச்சிடுறாரு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் திருவிழாவில் போலீஸ் ஆஃபீஸருடைய பொண்ணையே அந்த கில்லர் கடத்த ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை எடுத்து அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கில்லரை பிடிச்சாரா இல்லையா, கில்லருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2005 2006 வருஷம் நொய்டாவில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. 17 வருஷமா கோர்ட்டில் போயிட்டு இருந்த இந்த ஒரு கேஸை ஷார்ட்டாக 2 மணி நேர படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோவுடைய ஆக்டிங், அதாவது ஹீரோ வில்லன் எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபெயிலில் நடிச்சிருந்தவரா இதில் இப்படி நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஷாக் ஆகிற அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அடுத்ததாக போலீஸ் ஆஃபீஸருடைய கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் அலட்சியமாக லஞ்சம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொண்ணையே கடத்திட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் சில கேரக்டர்லாம் இந்த படத்தில் வருவாங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ 18+ மட்டும் பாருங்கள், குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஜானே ஜான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2005 வருஷம் ஜப்பானில் ரிலீஸ் ஆன ஒரு நாவலை தழுவி எடுத்த படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய பொண்ணும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ஒரு கஃபே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் மேக்ஸ் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு ஈர்ப்பு, எப்பயுமே டெய்லியும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய லைஃப்பில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு இவங்க விலகி இங்கே வந்தாங்களோ அந்த ஹஸ்பண்டே திரும்ப வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஏன் ஹஸ்பண்டை விட்டு இவங்க விலகி வந்தாங்க, இவங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு மேக்ஸ் டீச்சர், புதுசாக வந்த போலீஸ் ஆஃபீஸர், இந்த 4 பேர்த்த சுற்றி நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினான கரீனா கபூருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் டீச்சராக வரக்கூடிய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவர் நடித்த படத்திலேயே இந்த படம் தான் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் த்ரில்லிங்கான எலமெண்ட் நிறையாவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் சீன்ஸை ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆகிறதே சூப்பரான கிளைமேக்ஸ்னால தான். பட் அந்த விஷயத்தை இந்த படத்தில் கோட்டை விட்டுட்டாங்களோன்னு தோணுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் வரும். டைம் இருந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் பிரிட்டிஷ் இந்திய டிடெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை அவங்களுடைய பையன் ஷூட் அவுட்டில் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கேஸ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமே இருக்காங்க. விருப்பம் இல்லைனாலும் ஒரு சின்ன பையனுடைய மிஸ்ஸிங் கேஸை விசாரிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த ஒரு கேஸை கையில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்களுடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபாரின் படம் பார்த்த மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே ஃபாரினில் ஷூட் பண்ண படம். ஸோ பார்க்குறதுக்கும் சரி இந்த படம் ஃபாரின் படம் மாதிரி தான் இருக்கும். டெக்னிக்கலாக நல்ல ஒரு படம் தான். பட் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பெருசாக விறுவிறுப்பான சீன்ஸ் எல்லாம் அங்கங்கே தான் வந்துச்சு, ஃபுல்லாகவே வரல. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம் தான். அங்கங்கே அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் OTTல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் இல்லை. பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.